அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க யாராவது ஒருவர் சத்தமா வாசிங்க. ஆதலால் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இங்கே பவுல் எழுதும்போது இப்படி சொல்றாரு, ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு எபேசிய திருச்சபைக்கு, எபேசு சபைக்கு அவர் எழுதுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. அல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக நான் அதிகாலையில் நான் வேதத்தை எடுத்து வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த நிருபங்களை வாசிப்பேன். அதிகமாக நான் நிருபங்களை வாசிப்பேன். அப்படி வாசித்து கொண்டு இருக்கும்போது இந்த வார்த்தை என் இருதயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவார் என்று சொல்லிதான் நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா லாஜிக்கா நம்ம சொல்லணும்னா நாம விடுதலையாக்கப்படணும். ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம சிறைப்பட்டு போயிருக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்துல நான் சிறைப்பட்டு இருக்கிறேன். என் சிறைப்பட்டு போன நானு எனக்கு விடுதலை வேணும்னு தான் எதிர்பார்ப்பேனே தவிர நான் திரும்பவும் சிறையாக்கப்படணும்னு நான் என்ன பண்ண மாட்டேன், ஆசைப்படவே மாட்டேன். இப்போ ஒரு வாலிபன் யாரோ ஒருவர் சிறைச்சாலைக்கு போயிட்டு வராரு. அவர் வெளியே வந்த பிறகு திரும்பவும் சிறைச்சாலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாரா? ஆசைப்படவே மாட்டாங்க இல்லையா? இது பிசிக்கலா உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ஆனா அவைக்குரிய ரீதியா நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில நம்ம சிறைப்பட்டு இருந்தாலும் நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். ஆனா இந்த வசனத்துல பவுல் மென்ஷன் பண்றாரு, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. ஆண்டவர் சொல்றாராம் பாருங்க, அவர் என்ன பண்றாரு, மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று. இதுல சிறைப்பட்டவர்களை சிறையாக்குகிறார். அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது இல்லையா? சிறைப்பட்டவரை சிறையாக்குறாராம். சிறையாக்கி என்ன பண்றாராம், மனுஷங்களுக்கு வரங்களை கொடுக்கிறாராம், கிஃப்ட்ஸை கொடுக்கிறாராம். அது என்ன கிஃப்ட்ஸ்னா ஆவிக்குரிய வரங்கள். 9 வரங்கள் இருக்கிறது. அந்த 9 வரங்களை கொடுக்கிறாரு என்று சொல்லப்படுகிறது. நன்மைக்கு எதுவாக தான் நம்முடைய ஆண்டவர் எதை செஞ்சாலும் செய்வார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் 68ஆம் சங்கீதம் 18வது வசனம். 68வது சங்கீதம் 18வது வசனம். சீக்கிரமா எடுத்து வாசிங்க. தாவீது எழுதின 68வது சங்கீதம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனி, தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்று சொல்லப்படுகிறது. எங்கேயும் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்று தாவீது எழுதுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், சிறைப்பட்டவர்களை சிறையாக்குவதற்கு நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறாரா? நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்துல, ஏதோ ஒரு போராட்டத்துல, என்ன கவனிங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம சிறைப்பட்டிருக்கிறோம். ஒரு வியாதியில சிறைப்பட்டிருக்கிறோம், ஒரு பாவத்துல சிறைப்பட்டிருக்கிறோம், ஒரு அடிமைத்தனத்துல நம்ம சிறைப்பட்டிருக்கிறோம். இது விடணும்னு நினைக்கிறோம், நம்மளால விட முடியல. ஏன்னா சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம். போய் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், போய் பேசிட்டே இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா நம்மளை அறியாமையே போய் வருதுன்னா சிறையிருப்புக்குள்ள போயிட்டேன். அந்த காரியத்துல மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் மொபைலை பார்க்குறோம். நம்ம விடணும்னு அதுக்காக பிரயாசப்பட்டு ஜபங்கள் எல்லாம் ஏறெடுக்கிறோம், ஆனால் நம்ம அதிலேருந்து எளிதாக வெளியே வர முடியல. ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப ஆழத்துக்குள்ளே போயிட்டீங்க. நீங்கள் ஒரு தவறான ஒரு விஷயத்தில், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தில் நீங்கள் ரொம்ப ஆழத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் சிறையிருப்பு.
இப்போ ஒரு கோபம் வருது உங்களுக்கு, முதல் தடவையா நீங்க கோபப்பட்டிருக்க மாட்டீங்க இது வரைக்கும். ஒரு கோபம் வருது, ஓ நம்ம கோபப்பட்டுட்டோம், இது தவறு அப்படின்னு சொல்லி உடனே ஒப்பு கொடுத்து நம்மளுடைய அந்த சுபாவத்தை கர்த்தர் மாற்றும்படியாக நீங்க உங்களை விட்டு கொடுத்து தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிச்சு அடுத்த முறை கோபம் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ண நீங்க ஆண்டவரிடத்துல உதவிகளை கேட்டு அதை கண்ட்ரோல் பண்ண அபியாசப்படுத்த நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது அப்பவே போயிடும். ஆனா நீங்க இந்த கோபப்படுகிற ஒரு விஷயத்தை நீங்க விட்டுட்டீங்க, அது ஒரு பொருட்டா உங்களுக்கு தெரியல, அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க விட்டுட்டீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கோபம் நாளுக்கு நாள் அடிக்கடி வர ஆரம்பிக்கிறது. எதற்கு இருந்தாலும் கோபம், தொட்டதுக்கெல்லாம் கோபம். இந்த கோபத்தை நமக்குள்ள பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், விதைச்சிட்டே இருப்பான், ஆழத்துக்குள்ள போயிட்டே இருப்பீங்க. முதல் இப்போ இந்த இடத்துல இருந்துச்சு, இப்போ கோபப்பட்டு உள்ள டீப் ஆழ உள்ள போய் இப்போ சிறையிருப்புக்குள்ளேயே போயிட்டீங்க. இப்ப இந்த கோபத்திலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா முதல்லயே நீங்க அதை தடுத்து இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீங்க அதுல இருந்து வெளியே வந்திருக்கலாம். ஆனா இப்போ ரொம்ப அந்த கோபம் என்கிற அந்த சுபாவத்தின் ஆழத்துக்குள்ள நீங்க போனதுனால நீங்க சிறையிருப்புக்குள்ள போயிட்டீங்க. முதல்ல சிறையிருப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க. இதுதான் அர்த்தம். ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்த நீ செய்யற, அது ஆரம்பத்திலேயே நீ என்ன பண்ணணும்னா அது கிள்ளி தூக்கி எறிஞ்சிடணும். இல்ல அது கீழே ஆழத்துக்குள்ள போய் வேற ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நீங்க வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். நீ ரொம்ப பிரயாசம் எடுக்கணும், கதறணும், தேவ சமூகத்துல கதறணும். நீ ஆரம்பத்திலேயே தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை நீங்க அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ரொம்ப எளிதா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆழத்துக்கு போனாலும் உதவி செய்வார், மேலோட்டமா இருக்கும் போதும் கர்த்தர் உதவி செய்வார். ஆனா நீங்க கர்த்தரிடத்துல கேட்டு அதை உணர்ந்து இது தவறு, இதை நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க அதை ஆரம்பத்திலே நீங்க உங்களிடத்துல இருந்து அதை தூக்கி எறிய நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா ரொம்ப எளிதா நீங்க அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஆனால் நீங்க அதை ஒரு பொருட்டா எண்ணாம நீங்க அதை உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சரியா? தேவனுக்கு பிரியம் இல்லாத, தேவன் எதிர்பார்க்காத ஒரு காரியம் உங்களுக்கு இடத்துல வருகிறது அப்படின்னா நீங்க அதனுடைய ஆழத்துக்குள்ள போயிட்டீங்க. நாளுக்கு நாள் அந்த தவறை நீங்க திரும்ப செய்து ரொம்ப டீப்பா போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சிறையிருப்புல மாட்டிக்கிட்டீங்க. கோபம் என்கிற சிறையிருப்புக்குள்ள மாட்டிட்டீங்க, பாவம் என்கிற சிறையிருப்புக்குள்ள மாட்டிட்டீங்க, இச்சை என்கிற சிறையிருப்புக்குள்ள மாட்டிட்டீங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? இந்த சிறையிருப்பு அப்படின்றது இதுதான் அடையாளம். இந்த சிறையிருப்பு ரொம்ப ஆழத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க அதுக்காக உபவாசம் போடணும், 3-4 நாள் உட்காரணும், மல்லு கட்டணும், ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் ரொம்ப எளிதா உதவி செய்வார். ஆனால் அதுக்கு நீங்க பிரயாசம் அதிகமா எடுக்க வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. சரி, நான் ஒரு சிறையிருப்புல இருக்கிறேங்க, இந்த சிறையிருப்புல இருந்து நான் விடுதலை வரணும். ஆனா சிறையிருப்பவர்களை சிறையாக்கி என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீதும் எழுதுகிறார். இங்கே பவுலும் மென்ஷன் பண்றாரு, அது எழுதி இருக்கிறதே சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. அந்த நாட்கள்ல ஒரு ராஜா யுத்தத்துக்கு போறார். ஒரு நாட்டு ராஜா இன்னொரு நாட்டு ராஜாவும் யுத்தத்துல நிப்பாங்க. இப்போ ஒரு நாட்டில் ராஜா இருக்கிறாரு, எதிரி நாட்டு ராஜா இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை, இந்த நாடை பிடிக்கும்படியா அவன் படையெடுத்து வருகிறான். இப்போ அவன் வருகிறான், இவர்கள் இப்போ சிறைப்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா அவன் பிடிச்சிட்டான்னா இவர்கள் சிறை ஆக்கப்பட்டுருவாங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? இப்போ இந்த எதிரி நாட்டு ராஜா வருகிறான் என்று இவர்கள் அறிந்து இவர்கள் ஐயோ நம்ம சிறையாக்கப்பட்டு விடுவோமே, நம்மை சுற்றி வளைத்து விடுவானே, அவன் நம்மளை விட பெரிய ஒரு நாட்டு ராஜாவாச்சே, அவனுடைய படைகள் பெரிய படையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறை பிடிக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நம்ம போக போறோம், சிறைப்பட்டவர்களா நம்ம நிக்கிறோம் அப்படின்றத வந்துட்டாலே நம்ம சிறை பிடிக்கப்பட்டதுக்கு தான் அடையாளம். சரிங்களா? இப்போ என்ன பண்றாங்கன்னா இவங்க ஃபைட் பண்றாங்க எதிரிட்டு.
இந்த நாட்டு ராஜா நம்மளை சிறைப்பிடிக்க வந்திருக்கிறவனுக்கு எதிராக நின்று யுத்தம் பண்றாங்க. இவர்களுடைய படைகளும் இவர்களுடைய ராஜாவும் மந்திரிகளும் தளபதிகளும் போர் வீரர்களும் எதிரி நாட்டு ராஜாவினுடைய படைகளோடு சண்டையிடுகிறார்கள். இப்போ இவர்கள் சிறைப்பட்டவர்களை போல இப்ப காணப்பட்டுட்டாங்க. ஏன்னா பிடிக்க வந்துட்டான், சுத்திட்டான். இப்போ இவர்கள் சிறைப்பட்டவர்களை போல காணப்படுகிறார்கள். ஆனால் இங்க என்ன நடக்கிறது? இவர்கள் அவர்களை முறியடிக்கிறார்கள். நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இந்த சிறைப்பட்டு போன சூழ்நிலையில் இருக்கிற இந்த ராஜா, இந்த படை, இந்த நாடு எதிரியாக வந்த நாட்டு ராஜாவினுடைய படைகளை முறியடித்து அவர்களை வென்று அந்த ராஜ்யத்தின் காரியங்களை எல்லாம் முறியடிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இது நடைமுறையில் இருந்த வேதத்தின்படியே நடந்திருக்குது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிறைப்பட்டு போன சூழ்நிலையில் இருக்கிற இவர்கள் அந்த எதிரிட்டு வந்த அந்த ராஜாவை அடிச்சு நொறுக்கி அவர்களுடைய படைகள் எல்லாம் உடைச்சு கொலை பண்ணி முடிச்சு விட்டு அதோடு நிறுத்திட மாட்டாங்க. சிறைப்பட்டவர்களை சிறையாக்குவது எப்படின்னா, சிறை பிடிக்க வந்து சிறைப்பட்டவர்களை போல இருக்கிற இவங்க அவர்களை சிறையாக்கி விடுவார்கள். நான் சொல்றது புரியுதா? இப்ப புரியுதா? நான் சிறைப்பட்டவன் தான், ஆனா என்னை சிறைப்படுத்த வந்திருக்கிறான் பார், அவனை நான் சிறை பிடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிறை பிடித்த பட்ட இவங்க ஜெயிச்சிட்டாங்க யுத்தத்தில். இப்போ அந்த நாட்டு ராஜாவை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அந்த நாட்டு ராஜா, அவனுடைய படை தளபதி, அவன் கூட இருந்த எல்லாரையும் சங்கிலிகளினாலே கட்டி இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யுத்தத்தில் இவர்கள் ஜெயிச்சார்கள். அதுதான் இந்த வசனத்தை நம்ம அறிந்திருக்கிறோம்ல, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு சொல்லி உயர்த்தினாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவங்க நாட்டிலுடைய அந்த வீதிகளிலே அந்த ராஜாவையும் தளபதியும் அந்த போர் வீரர்களையும் முக்கியமா ராஜாவை சங்கிலினால கட்டி தெரு தெருவா கூட்டிட்டு வருவாங்களாம். சிறைப்பட்டவர்கள் சிறை பிடிக்க வந்தவனை சிறையாக்கினார்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சிறையாக்கினார்கள். இதத்தான் பவுல் அங்க மென்ஷன் பண்றாரு. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை கொடுக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். என்னடா இது? பவுல் அதை மென்ஷன் பண்றதுக்கும் இங்க சங்கீதக்காரன் தாவீது இங்க மென்ஷன் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? ஓகே, தாவீதுனுடைய நாட்கள் அவன் ஒரு ராஜா, அவனை சிறை பிடிக்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? தாவீதோடு இருந்தபடினால, சவுலே அவனை சிறை பிடிக்கணும்னு தான் நினைச்சாரு. ஆனா சவுல் 3 முறை தாவீதுனுடைய கையில மாட்டினப்ப கூட தாவீது சவுலை ஒண்ணுமே பண்ணல. ஆமேன் சொல்றீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சிறைப்பட்டவன் தான் தாவீது. ஆனா சிறைப்பட்டவனா இருக்க வேண்டிய தாவீது அவனை சிறைப்பட்டு போக கர்த்தர் அவனை முடிச்சு விட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனையோ பேர் எதிரிட்டு வந்தாங்க தாவீதுக்கு விரோதமாய். ஆனா கர்த்தர் இவனை சிறைப்பட்டவனை போல இருந்தாலும் சிறை பிடிக்க வந்தவர்களை சிறையாக்கினார். அல்லேலூயா. அப்போ இங்க பவுல் எதை மென்ஷன் பண்றாரு? யாரை மென்ஷன் பண்றாருன்னா, நாம பாவத்திலையும் பிரச்சனைகளிலும், எப்படி சொல்றேன், பாவம், சாபம், அசுத்தம், இச்சை, அதுக்கப்புறம் என்ன தேவையில்லாத சில ஜென்ம சுபாவங்கள், தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத அக்கிரமங்கள், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான கிரியைகள் நம்முடைய சிந்தனையில, நம்முடைய செவிகளில, நம்முடைய பேச்சில, நம்முடைய பார்வையில, நிறைய விஷயங்களில நம்ம சிறையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களில நம்ம சிறையாக்கினா பார்த்தீங்களா ஒருத்தன், சாத்தான், பிசாசு. சிறைப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் நம்மை சிறைப்பிடித்த சாத்தான இயேசு கிறிஸ்து முறியடிக்கும்படியாக, ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சிறைப்பட்டவர்களாகிய உங்களையும் என்னையும் சிறைப்பிடித்த சாத்தான முறியடிச்சு, பாதாளத்தை ஜெயித்து சாத்தான முறியடிச்சு நம்மை அவருக்கு சிறையாக, அவருக்கு விடுதலையான பிள்ளைகளாக, அவருக்கு சொந்தமாக நம்மை மாற்றினார். அவர் ஜெயம் கொண்டார். எங்க? சிலுவையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நான் சொல்றது புரியுதுங்களா? அங்க ஒரு ராஜா சிறை பிடிக்கப்பட்டவன போல காணப்பட்டான். ஆனா சிறைபிடிக்க வந்தவனை சிறைபிடிச்சு தெரு வீதிகளிலே சங்கிலியில கட்டப்பட்டு அவனை உலாவல் கொண்டு போவார்கள். சிறைப்பட்டவர்களை போல நாங்க இருந்தையா, ஆனா யாரு சிறைபிடிக்க வந்தாரோ அவனை நாங்க சிறைபிடிச்சோம். இங்க பவுல் அதை மென்ஷன் பண்றதுக்கு எபேசு சபைக்கு சொல்றாரு, ஓ நீங்க எந்த காரியத்துல சாபத்துல சிறைப்பட்டு இருக்கிறீங்களா, பாவத்துல சிறைப்பட்டு இருக்கிறீங்களா, தேவனுக்கு பிரியமில்லாத அக்கிரம சிந்தை, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத உலக சம்பாஷணைகள், உலக காரியங்கள், மாய்மாலத்தின் கிரியைகள், வேஷம் போடுகிற காரியங்கள், இவ்விதங்களிலே சிறையிருப்புக்குள்ள மாட்டிக்கொண்டு இருக்கிற மனிதர்களை மீட்கும்படியாக சாத்தான முறியடிச்சு சிறைப்பட்டவர்கள் ஆகிய மனிதர்களை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் ஆகிய உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி தமக்கு சொந்தமாக மாற்றினார். இப்ப நீங்களும் நானும் யாருக்கு சிறையாளிகளா இருக்கிறோம்? இதுல நான் சந்தோஷமா பெருமையா சொல்லுவேன், ஏசப்பாக்கு நான் சிறையா இருக்கிறேன். பைபிள்ல நிறைய பேரை பார்க்கிறோம்ல, பேதுரு சிறையில இருந்தாரு, பவுல் சிறையில இருந்தாரு, நிறைய பேர் சிறையில் இருந்தாங்க. அவங்க சிறையில் இருந்தாங்க அப்படின்றது நமக்கு சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா அவங்க ஆண்டவருக்கு சிறையாக்கப்பட்டார்கள், பிசாசுக்கு இல்லை. அல்லேலூயா. இந்த 2 வசனங்களையும் சங்கீதம் 68:18 நீங்க எபேசியர் நிருபம் 4 அதிகாரம் 8வது வசனத்தையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி லைனை வாசிங்களேன். சங்கீதம் 68:18 ஒரு வாசிங்க பெண்கள் பகுதியில். வரங்களை என்ன பண்ணி பெற்று கொண்டீர் அப்படின்னு இருக்குதா? இருக்குதா இல்லையா சொல்லுங்களேன். இருக்குன்னு சொல்றவங்க ஒரு சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் உள்ள வாங்கினதுனால எனக்குள்ள ஒரு அனலாக்கப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்குன்னா சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆமேன் அல்லேலூயா இருக்கட்டும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க பெற்றுக்கொண்டீர் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்ப ஆண்கள் பகுதியில் ஒருத்தர் வாசிங்க, எபேசியர் 4 அதிகாரம் 8வது வசனத்துல கடைசி வசனம் வாசிங்க. வாசிங்க, யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க வாசிங்க. 4:8. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார், கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப அங்க சங்கீதம் 68:18 என்ன சொல்லப்பட்டிருக்குது? பெற்றுக்கொண்டீர், வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது மென்ஷன் பண்ணும்போது அப்படி சொல்றாரு. ஆனா பவுல் இங்க சொல்லும் போது எப்படி சொல்றாரு? மனுஷருக்கு வரங்களை கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னொரு வார்த்தை கூட அங்க பயன்படுத்தப்படுகிறது சங்கீதத்துல. துரோகிகளாகிய மனுஷர்களுக்கு வரங்களை கொடுக்கும்படியாக, நம்மை அவருக்காக மீட்டெடுக்கும்படியாக அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அங்க பெற்றுக்கொண்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இங்க கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டுத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை எப்படியாக இருக்க விரும்புகிறார் என்று சொன்னால் பெற்றுக்கொண்டார், ஆனால் இங்கே கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பேரரசன் போரில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் அந்த எதிரி நாட்டு ராஜாவை சங்கிலிகளில கட்டி வீதிகளில உலா கொண்டு வருவது மாத்திரமல்ல, அது அவனுக்கு உயர்வும் மேன்மையும் மாத்திரம் அல்ல, அவன் அதோடு கூட விட்டு விடுவது இல்லை. அந்த நாட்டு ராஜாவினுடைய தங்கம், வெள்ளி, விலையுயர்ந்த பொருட்கள், பனிமூட்டுகள், அதுக்கப்புறம் அவனுடைய ஆடு, மாடு, குதிரை, யானை எல்லாமே பிடித்து கொண்ட ராஜாவுக்கு சொந்தம். எடுத்துக்கொள்வானா எடுத்துக்கொள்ள மாட்டானா சொல்லுங்க? எடுத்துக்கொள்ளுவானா எடுத்துக்கொள்ள மாட்டானா? இப்போ சிறைப்பட்டு போன ராஜா சிறை பிடிக்க வந்தவனை சுதந்திரித்து அவனை முறியடித்து அவனுடைய எல்லா காரியங்களையும் இவன் பெற்றுக்கொள்ளுகிறான். நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியுதுன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு ஒரு மணமகனுக்கும் ஒரு மணமகளுக்கும் திருமணம் நடக்குது. அது யுத்தம் அல்ல,
வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம் தான், ஒரு போராட்டம் தான். ஆனால் சந்தோஷமாக அதை நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இப்போ பெண் வீட்டார் அது என்ன பண்ணுறாங்க, தாய் தகப்பன் மனமு வந்து செய்கிறாங்க, ஆபரணங்களை போடுறாங்க, பணம் கொடுக்குறாங்க, வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க, பொருட்கள் கொடுக்குறாங்க, வீட்டுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் செய்து கொடுக்கிறார்கள். இப்போ இந்த மணமகன் அந்த மணமகளை திருமணம் பண்ணிக்கிறாரு. இப்போ அந்த மணமகள் மாத்திரம் அல்ல, அந்த மணமகளுக்குடைய அத்தனையும் யாருக்கு சொந்தம்? கல்யாணம் பண்ணிக்க போற மணமகனுக்கு சொந்தம். ஆமா தானே? அவர் எல்லாத்தையும் உரிமையை அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை வந்துருச்சா இல்லையா? இது வரைக்கும் தாய் தகப்பன் கிட்ட இருந்துச்சு. எப்போ பொண்ணு மனைவி ஆக்கப்பட்டாலோ இன்னொருத்தருக்கு அவளுக்குரியது அத்தனையும் அந்த மணமகன் அந்த கணவனாருக்கும் உரியதா இருக்கிறது. இது வாழ்க்கையின் சாதாரண நடைமுறையில் இருக்கிற ஒரு காரியம். ஆனா நீங்க யுத்த காலத்தில் இருக்கும்போது ஒரு தேசத்தின் தலைவன், ஒரு தேசத்தினுடைய ராஜா யுத்தத்தில் இன்னொரு ராஜாவை அவன் முறியடித்து யுத்தத்தில் ஜெயிப்பா அப்படின்னு சொன்னா, அந்த ராஜாவை சங்கிலி கட்டப்பட்டு ரோட்ல அவன் தெரு தெருவா கூட்டி கொண்டு போய் நான் இப்படி ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவது மாத்திரமல்ல, அந்த நாடே, அந்த நாட்டில் உள்ள அத்தனையும் வெள்ளி பொண்ணு பித்தளை என்னென்ன இருக்குதோ அத்தனையையும் இவன் பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். இப்ப நான் சொல்றது புரியுதுங்களா? அதைத்தான் சங்கீதத்துல பெற்றுக்கொண்டீர். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுடைய வரங்களை பெற்றுக்கொண்டீர். கர்த்தர் பெற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இயேசு வருகிறார். எபேசியருக்கு வந்துருவோம். இயேசு வருகிறார், சாத்தானை முறியடிக்கிறாரு. ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக அவர் சாத்தானை வென்று முறியடிச்சு அவனை கொன்று நரகத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று மரணத்தை ஜெயித்து உங்களைய என்னைய ஜெயம் கொள்ளுகிறவர்களாக. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் வரங்களோடு கடந்து வருகிறார். அவர் இப்பொழுது என்ன பண்றாருன்னா, நமக்காக யுத்தம் செய்து, இதுவரைக்கும் நீங்களும் நானும் சாத்தானுக்கு சிறைப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனா இனி நாம சாத்தானுக்கு சிறைப்பட்டவர்கள் அல்ல, இயேசுவுக்கு தம்முடைய ரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையில தம்முடைய ஜீவனையே கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, அவருக்குரிய எல்லா வரங்களையும் நமக்கு கொடுக்கிறார். அங்க பெற்றுக்கொண்டார், இங்கே கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க? காலம் முழுக்க கடன் என்கிற சிறையிருப்பில் இருக்கிற, காலம் முழுக்க கண்ணீர் என்கிற சிறையிருப்பு, காலம் முழுவதும் வியாதியின் சிறையிருப்பில் இருக்கிற, காலம் முழுவதும் என் வாழ்நாளெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்குது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லை, நான் இப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் வேதனையிலையும் சூழ்நிலைகளிலையும் நான் ஓடிட்டு இருக்கிறேன், கவலையே கவலை, ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறீங்களா? வெளியே எங்கேயும் போக முடியல, வீட்டுக்குள்ள ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அப்படின்னு சொல்றவங்க இருக்கலாம். ஒருவேளை பிசாசின் போராட்டத்தில் ஒரு விதமான இருளின் ஆதிக்கத்துக்குள்ள நீங்க கட்டப்பட்டு சிறை இருப்புக்குள்ள இருக்கலாம். அல்லது மூன்றாவது பாவத்தின் சாபம் அல்லது பாவம், அக்கிரமம், துன்மார்க்கம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களிடத்துல காணப்பட்டு அவ்விதத்துல ஒரு சிறையிருப்புல நீங்க இருக்கலாம். இந்த சிறையிருப்புல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும்படியாக விடுதலையாக்கி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு சிறையாக்கி அவருக்கு சொந்தமாக்கி அவருடைய பிள்ளைகளா நம்ம மேல தம்முடைய அபிஷேகத்தை வச்சு தம்முடைய வரங்களை நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை என்னையும் வெற்றியாளர்களின் பங்கு உள்ளவர்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவராக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பிசாசு எந்த சூழ்நிலையிலும் நம்மளை ஜெயிக்கவே முடியாது. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? யாராவது ஒருத்தர் வாசிங்க நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேகமா வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். விழி விழி தெபொராளே விழி, பாட்டு பாடு, பாராக்கை எழுப்பு, அபினதாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோங்க. விழி விழி தெபொராளே, விழி விழி.
பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, அபினோவாமின் குமாரனே உன்னை சிறைபிடித்தவர்களை சிறையாக்கி கொண்டு போ. அல்லேலூயா. இது என்ன அப்படின்னா, தெபோராலும் பாராக்கும் வெற்றி பாடல் பாடுறாங்க. யுத்த காலத்தில் ஜெயம் பெற்று என்ன பாடுறாங்க, தெபோரால் மற்றும் பாராக்கின் ஒரு வெற்றி பாடல், ஒரு ஜெயிச்சிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க 20 வருடமா யாபீன் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜாவுக்கு சிறைப்பட்டு இருந்தாங்க. யாபீன் என்கிற ஒரு ராஜா அவங்களை பிடிச்சு வச்சிருந்தான் இஸ்ரவேல் ஜனங்களை. இந்த இஸ்ரவேல் ஜனங்க இவர்களிடத்திலிருந்து சிறைப்பட்டு போன இவர்களை விடுதலையாக்க தேவன் அவர்களுக்கு ஒரு உதவி செய்கிறார். அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த வெற்றி இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த வெற்றியின் பாடலாகத்தான் தெபோராலும் பாராக்கு இந்த பாட்டை பாடுறாங்க. விழி விழி தெபோராலே, பாராக்கே எழும்பு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைப்பட்டவர்களாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தங்களை சிறைபிடித்த எதிரிகளை அவர்கள் கைதிகளாக பிடித்து சென்றார்கள். யார் இவங்களை 20 வருஷம் சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்களோ அவர்களை இவங்க சிறைப்பிடிச்சாங்க. ஆமென் சொன்னவங்களுக்கு மட்டும் நடப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. யார் இவங்களை சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்களோ, இயேசு கிறிஸ்துவ அப்படித்தாங்க. எத்தனை வருஷமா உங்களை பிசாசு சிறை பிடிச்சு வச்சிருந்தான். நீ பாவத்துக்கே உரியவனா, நீ பாதாளத்துக்கே போயிடணும், நீ பரலோகத்துக்கே போகக்கூடாது, நீ தேவ உறவுல எழும்பவே கூடாது, உனக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து விதைச்சு உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை உடைச்சு அவன் உங்களை சிறைப்பிடித்தவனாய் நீங்களும் அவனுக்கு சிறைப்பட்டவர்களை போல பாதாளத்துக்கு செல்லுகிற ஒரு ஆழமான சிறை இருப்புக்குள்ள நீங்க இருக்கணும்ன்றதுதான் அவனுடைய திட்டமாய், அவனுடைய தரிசனமாய், அவன் விவேகமாய் வேகமாய் இந்த பூமியில செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த பூமி அவனுடைய ஆளுகையில் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களை, நம்மை சிறைபிடிக்க நினைத்த சாத்தான நாம தோற்கடிக்கணும். அல்லேலூயா. நாம இப்படியே இருக்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒருத்தர் வாசிங்க. தன் சகோதரன் சிறையாக்கி கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்டு 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தொடர்ந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும் நினைக்கிறேன். தன் சகோதரனுடைய மகனாய் இருக்கிற லோத்து, ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லி காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொல்லும்போது லோத்துவும் கூட வந்துடுறான். ஆபிரகாமனுடைய சகோதரனுடைய மகன் லோத்து. இப்போ ஆபிரகாமனுடைய வேலையாட்களுக்கும் லோத்துனுடைய வேலையாட்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது. இதனால ஆபிரகாம் என்ன பண்றாரு, நீ உனக்கு எந்த இடம் வேணுமோ நீ எடுத்துக்கொண்டு போ, இனி நீ நானும் ஒன்றா இருப்பது அது சாத்தியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது லோத்து இப்படி கண்களை ஏறிட்டு பார்க்குறான். யோர்தானுக்கு பக்கத்தில் இருக்கிற சோதோம் கொமரா, அந்த சோதோமில் போய் நான் இருந்துக்கிறேன், அங்கே நல்லா செழிப்பாக இருக்கிறது, ஏன்னா நதி ஓரத்தில் அந்த பட்டணம் இருக்கிறதுனால நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி லோத்து கடந்து போகிறான். அப்போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் அங்கே வேற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது இப்போது நம்ம பார்க்கல. இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சோதோமில் போய் இவன் அங்கே தங்குறான். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள் அந்நிய நாட்டு ராஜாக்கள். அவனையும் அவன் குடும்பத்தையும் அவனுடைய வேலையாட்கள், அவனுடைய ஆடு மாடு கழுத ஒட்டகம், அவனுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். இந்த விஷயத்தை என்ன கவனிக்கிறவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லுங்க. சத்தமா கையை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி ஆமேன், அல்லேலூயா. இப்போ சிறைபிடிக்கப்பட்ட லோத்து
விஷயம் ஆபிரகாமுக்கு காதுக்கு வருது. இப்போ ஆபிரகாம் என்ன பண்றான், 318 பேர் கையில ஆயுதத்தை கொடுத்து கிளம்பி போறான். விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி தன் சகோதரனுடைய மகனுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறதுன்னு சொல்லி போய் துரத்தி பவுஞ்சானா குரூப்பா அவங்க மேல விழுந்து அந்த அந்நிய நாட்டு ராஜாக்களை முறியடித்து அவர்களை தோற்கடித்து லோத்துவனுடைய அனைத்து காரியங்களையும் மீட்டு கொண்டு ஆபிரகாம் வருகிறான். அதோடு வரல, வார்த்தை சொல்லுது, வசனம் சொல்லுது, லோத்து பிடித்து கொண்டு போன எல்லா காரியத்தையும் ஆபிரகாம் என்ன பண்ணானா, திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. சிறைப்பட்டவனை சிறையாக்கி, அல்லேலூயா, திருப்பி கொண்டு வந்து போது சும்மா வரல, எல்லாத்தையும் திருப்பிட்டு வந்துட்டான். அல்லேலூயா. லோத்தினுடைய ஃபேமிலியை மட்டும், வேலையாட்களை மட்டும் மீட்டுட்டு வரல, இவங்கிட்ட இருந்து தூக்கிட்டு போன அத்தனையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. கர்த்தர் அங்கே ஆபிரகாமோடு இருந்து காரியங்களை நடப்பித்தார். ஆமென் சொல்றீங்களா? ஒரு 318 பேரை வச்சு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அங்கே செய்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்ய போகிறார். ஆமென். ஒருத்தரை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம், 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 18-19 வசனங்களை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிங்கள். 1 சாமுவேல். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும், சிறியரிதிலும் பெரியதிலும் குமாரர்களிலும் குமாரத்திகளிலும் ஒன்று கூட குறைவுபடாம எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அமலேக்கியர்கள் என்ன பண்றாங்க, தாவீது சிக்லாகு அப்படின்ற இடத்துல இருக்கிறான். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை நான் ஒரு செய்தியாளர் பிரசங்கிக்கிறத கேட்டு, அப்போ உடனே எனக்கு ஒரு பல்லவி மட்டும் ஆண்டவர் கொடுத்தார். வந்து நான் அதை பாடினேன். சிக்கலாகில் சிக்கி கொள்ளாதே, தேவ திட்டத்தையே மறந்து விடாதே, ஒன்று அவர் அழைத்த நோக்கமே அப்படின்னு அதை நான் எழுதினேன். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரணம் கூட போட்டேன். அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. சிக்கலாகல சிக்கிக்காத. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு அந்த பிரசங்கத்தில் என்ன சொன்னார்னா, இவன் தேவ திட்டத்துக்கு உட்பட்டு போகாம இவனா போய் சிக்கலாகல நிற்பான். அதனால தன் குடும்பத்தை இழந்துருவான். ஆனா கர்த்தருக்கு நோக்கி அவன் கூப்பிடுவான். தாவீது கர்த்தரிடத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனால பரவாயில்லன்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு திரும்பவும் கிருபை கொடுத்து அவன் யுத்தம் செய்து. இன்னொரு விஷயம் கூட நடக்கும். இவன் கூட இருந்த ஆண்கள் இருக்கிறாங்கள, அவங்களுடைய பிள்ளைகள், ஃபேமிலி, சொத்துக்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போவாங்க. கூட இருக்கிறவங்கள தாவீதை திட்ட ஆரம்பிப்பாங்க, குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன், கொலை பண்றதுக்கு கூட முடிவெடுத்துருவாங்க. உன்னால தான் எங்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி தாவீதை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க கூட இருக்கிறவங்களே. இந்த நிலையில என்ன பண்றதுன்னு தாவீதுக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணுவான் தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். கர்த்தர் அவனுக்கு நடத்துவார். போய் தன்னுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய எல்லா விஷயத்தையும் அமலேக்கியரை முறியடித்து சிறைப்பட்டு போன தன்னுடையவைகளை சிறையாக்கி கொண்டு வருவான். அல்லேலூயா. மீட்டு கொண்டு வருவான். அதுதான் அர்த்தம். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஹல்லேலூயா. எதிரி எல்லாவற்றையும் சிறைபிடித்து போனான். ஆனா தேவன் தாவீதுக்கு கொடுத்த வெற்றியால சிறைபிடிக்கப்பட்ட அனைத்தும் விடுவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, இங்க இன்னொரு விஷயம் நடக்குது. எதிரிகளுடைய பொருட்களையும் கொள்ளை பொருளாக தாவீது கொண்டு வருவான். எங்களையாட சிறைபிடிக்கிற, சிறை பிடிச்சிட்டா போனேன், என் மனைவியை சிறை பிடிச்சிட்டு போனேன், என் பிள்ளைகளையா சிறை பிடிச்சிட்டு போனேன், எங்கள் குடும்பத்தையா சிறை பிடிச்சிட்டு போனேன், எங்கள் ஆட்களையா நீ சிறை பிடிச்சிட்டு போனேன், வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் தாவீதோடு இருந்தார். போனா அமலேக்கியரை முறியடிச்சான். இவனுடைய காரியங்கள், இவனுடைய சொத்துக்கள், இவனுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இவன் மீட்டு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அமலேக்கியரை முறியடிச்சு அவனுடைய பொருட்களையும் தாவீது சவதரித்து கொண்டு சுதந்திரித்து கொண்டு எடுத்து கொண்டு வர தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. நம்ம மேல கையை வைக்கிறதுக்கு பிசாசு யோசிக்கணும். சொல்லுங்க. நம்ம மேல கையை வைக்கிறதுக்கு மனுஷர்கள் யோசிக்கணும்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எப்பா இவங்க ஜெபிக்கிறவங்கப்பா, இவங்க ஏசப்பா பிள்ளைங்கப்பா, அவங்கள நீங்க சும்மா இடம் போட்டுறாதீங்க, கையை வச்சிடாத. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதான் ஒரு பெரிய அரசியல் தலைவர், காலம் சென்ற ஒரு அரசியல் தலைவர் விதமாக சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகம் வருகிறது. கிறிஸ்தவர்களை நீங்க கையை வைக்காதீங்க. கிறிஸ்தவர்களை நீங்க தொட்டீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் மூட்டை பூச்சி போல. நீங்க கையை வைக்க வைக்க அவங்க பெருகிட்டே இருப்பாங்க. நீ நசுக்க 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 அவர்கள் பெருகி கொண்டே இருப்பார்கள். கிறிஸ்தவர்களை கையை வைக்காதீங்கன்னு முன்னால் ஒரு அரசியல் தலைவர் சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கிறார். எங்க உபத்திரவம் உண்டோ அங்கதான் கர்த்தர் வெளிப்படுவார். ஆமென் சொல்லுங்களேன். அங்கதான் நம்ம ஒரு விடுதலையை பார்க்க முடியும், அங்கதான் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும், அங்கதான் ஒரு நன்மையை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, அல்லேலூயா, கொண்டு போகப்பட்ட தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய ஆடு மாடுகளை மட்டும் தாவீது மீட்டு கொண்டு வரல, அமலேக்கியர்களுடைய பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்தான் தாவீது. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. நீங்க எதுல சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க? உங்களை பிசாசு சிறை பிடிச்சு வச்சிருக்கிறான்ல. நீ விட முடியாத பாவம். தேவனுக்கு தெரியாதுன்னு நம்ம நினைக்கல, ஆனா தெரியும். ஆனாலும் துணிகரமா சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா நீங்க செய்யறீங்க. உங்களுக்கு சில நேரங்களில நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒப்பு கொடுக்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, அழுகிறீங்க, ஆனா திரும்ப போய் அதே பாவத்தை செய்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? பிசாசு. என்ன கவனிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. அவன் உங்களை சிறைப்பிடித்திருக்கிறான். நீங்க அந்த காரியத்துல நீங்க ரொம்ப ஆழமா சிறைப்பட்டீங்க. சிறையிருப்புக்கு போயிடாதீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் சிறையிருப்புனா என்ன அப்படின்னு சொல்லி. ரொம்ப எளிதாக வெளியே வர வேண்டிய நீங்க ரொம்ப இடம் கொடுத்ததுனால பிசாசுக்கு, நீங்க அந்த விஷயத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல ஆழங்களுக்கு சொல்லுறதுனால சிறையிருப்புக்குள்ள மாட்டிட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த சிறையிருப்புல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இரண்டாவது, உங்களுடைய சூழ்நிலைகள், கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நீங்க எழும்ப முடியாத ஒரு காரியம், கொஞ்சம் எழும்புற மாதிரி இருக்கும், திரும்பி பிசாசு டபார்னு அடிச்சிருவான். ஒரு பிரச்சனை முடிஞ்சு அப்படி கொஞ்சம் மூச்சு விடுவீங்க, திருப்பி ஒரு பிரச்சனை வந்து அப்படி எழும்பி நிற்கும். ஆண்டவரே நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி கலங்கி நிற்கிற உங்களுடைய சூழ்நிலைகள் மாறிடும். இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும், நாளன்னைக்கு மாறிடும், இந்த மாசம் மாறிடும், இந்த வருஷம் நமக்கு எல்லாமே முடிஞ்சிரும்னு நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் நீங்க சிறையிருப்புக்குள்ள இருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. நானும் அப்படிதான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த நிலை மாறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க இதுல இருந்து விடுதலை பெற்றே ஆக வேண்டும். நான் சிறைப்பட்டு போயிருக்கிறேன், நான் இந்த சிறையிருப்புல இருந்து நான் விடுதலை ஆக்கப்படணும் உமக்கு சொந்தமாக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. உலக வரலாற்றுல இரண்டாம் உலக போரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? முதல் ஒரு உலக போர் நடந்துச்சு, இரண்டாவது ஒரு உலக போர் நடந்துச்சு. அப்போ ஹிட்லர் என்கிற ஒரு சர்வாதிகாரி மிகவும் பயங்கரமாக எழும்பி இருந்தார். அந்த ஹிட்லர் எல்லா நாடுகளையும் தனக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ள விரும்பினான். நாசி படை என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய படையை அவன் எழுப்பி மனுஷர்களை மிக கொடூரமாக கொன்று குவித்தான். அவன் சிலரை சிறையாக்கினான், சிறைப்பிடித்தான். பிரிட்டிஷர்ஸை, அமெரிக்கன்ஸை என்ன பண்ணா, தன்னுடைய கொடுமையான ஒரு சிறையிருப்புக்குள்ள கொண்டு போனான். அவன் சிறைப்பிடித்து வைத்த ஒரு இடம் தான் ஸ்டலாக் லெஃப்ட் 3 அப்படின்ற ஒரு சிறை இருப்பின் ஒரு இடத்துல அவர்களை கொண்டு போய் வச்சான். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கைதிகளின் நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அங்க சிறைக்குழு இருந்த அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் வீரர்கள் அணுவா சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அணுவா சித்திரவதையை செஞ்சான். சும்மா சிறைக்குள்ள போட்டுட்டாலே நமக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற அந்த வீரர்களை, அந்த படைகளை அணுவா சித்திரவதை செஞ்சானா. என்ன பண்ணான் தெரியுமா? பட்டினி. இந்த பட்டினினால அவங்களுக்கு வியாதி வந்துருச்சு, நோய் வந்துருச்சு. அப்புறம் மரண பயம் அவர்களுக்குள்ள வந்தது. எந்த நேரத்தில் என்ன செய்வான்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில துப்பாக்கி ஏந்திய ஜெர்மன் காவலாளிகள்
அவர்களை கண்காணித்து கொண்டிருந்தாங்க. ஏற்கனவே பசியில இருக்கிறாங்க, வியாதி வந்துருச்சு, நல்ல சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, மரண பயம், எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியாது. துப்பாக்கி ஏந்திய காவலாளிகள், அதுவும் ஜெர்மானிய காவலாளிகள் அவர்களை கண்காணித்து கொண்டு வந்தார்கள். யாராவது எங்களை மீட்க மாட்டாங்களா, நான் விடுதலை ஆயிட மாட்டேனா, இந்த சிறையிருப்புல இருந்து நான் வெளியே போயிட மாட்டேனான்னு ஒவ்வொரு நாளும் அந்த சிறையிருப்புல இருந்த பிரிட்டிஷர்ஸும் அமெரிக்கன்ஸும் பயந்து நடுங்கி கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்களாம். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? 1945 ஒரு போர், அந்த 2வது உலக போரினுடைய இறுதி நாட்களாக இருந்தது. அப்போ ஒரு மனிதனை தேவன் எழுப்பினார். அவர் யார் அப்படின்னா ஜெனரல் ஜார்ஜ் பேட்டன் அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதனை எழுப்பினார். அவர் என்ன பண்ணார்னா, ஜார்ஜ் பேட்டன், சரியா, அவர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய அமெரிக்க பீரங்கி டேங்க் படையை ஏற்படுத்தினாராம். என்ன பண்ணாரு? அமெரிக்க பீரங்கி டேங்க் படை. அந்த பீரங்கி டேங்க் இருக்குது இல்லையா, அந்த டேங்க் படையோட இந்த நாசி படை முறியடிக்க இவர்களை வைத்திருந்த அந்த ஸ்டாலாக் லெஃப்ட் 3 என்கிற அந்த சிறைச்சாலைக்கு நேராக எழும்பி வந்தார். அந்த அந்த ஜெர்மானிய படைகளை சுட்டு விழித்தினார்கள். அந்த டேங்க் எல்லாம் அந்த சிறைச்சாலைக்குள்ள ஏறி போய் இடிச்சு அந்த சிறைச்சாலையை உடைச்சு அங்க இருக்கிற அமெரிக்கர்களையும் பிரிட்டிஷையும் அவர்கள் விடுதலையாக்கி கொண்டு வந்தார்கள். ஹிட்லர் முறியடிக்கப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக, சிறைப்பட்டவர்களை அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு சிறையானவர்களாய் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும், சாத்தான் எப்படிப்பட்ட சிறையிருப்புல உங்களை வைத்திருந்தாலும் அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. எனக்கு ஒரு தம்பியை ஞாபகப்படுத்துகிறார். நம்ம அந்த சபையில ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு தேவ மனிதர் எனக்கு ராத்திரி 12 மணிக்கே ஃபோன் பண்ணாரு. சில வருடங்களுக்கு முன்னதாக, பாஸ்டர் எங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு சிலருக்கு தெரியும், ஆனால் இந்த சம்பவம் அப்போ திடீரென்று ஃபோன் பண்ணும்போது, அண்ணா வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கிளம்பி வாங்க. யார் வீட்டுக்குன்னா, இன்னார் வீட்டுக்கு கிளம்பி வாங்க, உடனே வாங்க அப்படின்னாரு. நான் எழுந்து முகத்தை கழுவிட்டு ரெடியாகி அந்த வீட்டுக்கு போனால், நம்ம பால் மாதிரி, பாலை விட சின்ன தம்பி, கொஞ்சம் வயசு கம்மி, சரியா, திருமணம் ஆகலை. அப்போ அந்த தம்பிக்கு 12 பேர் அந்த தம்பியை ஏறி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. பயங்கரமான பிசாசு போராட்டம். இந்த கையை 2 பேர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த கையை 2 பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க, தலையை ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, வாயில ஒரு பெரிய திக்கு டவலை உள்ள விட்டு பல்லு 2 சேராதபடிக்கு கட்டி வச்சு அதை ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. செஸ்ட்ல ஒருத்தர் ஏறி நின்றுட்டு இருக்கிறாரு, இந்த இடுப்பு பகுதியை ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, இந்த காலை ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த காலை ஒருத்தர். கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் அந்த தம்பியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் படுத்துட்டு திமிரிட்டு யாரு கத்திட்டு இருக்கிறான். தேவ மனுஷன் அந்த கட்டில இருந்து அவனை விடுதலையாக்கும்படியாக அவர் ஜெபித்து கொண்டு, அது ஒரு சின்ன ஒரு 8க்கு 8 ரூம் தான், ஒரு ஹாலு, அதுக்குள்ள அவர் நைட்டு போராடிட்டு இருக்கிறாரு. அவரை தனியா போராட முடியல, உதவிக்கு ஒரு ஊழியக்காரர் இருந்தா நலமா இருக்குமே என்று சொல்லி எனக்கு போன் செய்தார். நான் கடந்து போனேன். நான் போனா என்னை காலில் கையை வச்சு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர்ன்றாரு. அவனுடைய பாதத்தில் நான் கையை வச்சு வல்லவ இறங்கட்டும்னு நான் ஜோம் பண்றேன். அவர் தலையில ஜோம் பண்றாரு, வாயில ஜோம் பண்றாரு, செஸ்ட்ல கை வச்சு ஜோம் பண்றாரு, வயிற்றுல கை வச்சு ஜோம் பண்றாரு. அந்த மாந்திரிக கட்டு, அந்த மருந்து அவனுக்குள்ள பாஸ் அவுட் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு நீங்க தலைக்கு வாங்க, நான் காலில் கை வைக்கிறேன், காலில் கை வைக்கிறாரு, கையில கை வைக்கிறாரு. இப்படியே நாங்க பல மணி நேரம் போராடிட்டு இருக்கிறோம். இவர் எப்போ வந்திருக்கிறாரு, அவரே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போராடிட்டு இருக்கிறாரு. இப்ப நான் போய் ஒரு மணி நேரம் வேர்த்து விறுவிறுத்து எங்களுக்கெல்லாம் மூச்சு திணறல் ஆயிடுச்சு. 8க்கு 10 ஒரு ரூம்ல 12 பேர் ஒருத்தனை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவனுக்குள்ள பிசாசு சிமிரிட்டு வருது. பயங்கரமான சிறையிருப்புல இருக்கிறான். நானும் அந்த தேவ மனுஷனை போராடுறோம், என்னால முடியல. கடைசியில் திடீர்னு ஒரு தடவை அந்த அண்ணன் சொன்னார், ஊழியக்காரர் அண்ணன், ஐயா தூக்குங்க, சர்ச்சுக்கு போகலாம், பாஸ்டர் உங்கள் சர்ச்சுக்கு கொண்டு போகலாம். அப்போ நம்ம ஏசிலாம் போட்டு இருந்தோம் அந்த சர்ச்சில். உடனே போகலாண்ணே அப்படின்ட்டு ராத்திரி 2 மணிக்கு 2-2:30 மணிக்கு அந்த ஐயா போய் ஏதாவது ஆட்டோ கிடைக்குமான்னு கவுண்டபாளையம் பிரிவுக்கு போயிட்டு, கவுண்டபாளையம் பிரிவில் போய் யாருமே ஆட்டோக்காரரோ கால் டாக்ஸிக்காரரோ ஒருத்தரையும் கூட்டிகிட்டு வந்தார். என்னங்கன்னா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைங்க, எங்கள் வீட்டில் தம்பிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். இப்படின்னா சொன்னால் வரமாட்டாங்க இல்லையா, பயந்துக்குவாங்க. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த டாக்ஸிக்கார அண்ணன் வந்துட்டார். ஆம்னி வேனு வந்து என்ன பண்ணுறோம், 12-13 என்னோட சேர்த்து 14-14 பேர் அவனை தூக்கிட்டு வரோம்.
வந்து கால் டாக்ஸிலேருந்து நான் குடுகுடுன்னு ஓடி வந்து சர்ச்சை திறந்து லைட்டெல்லாம் போட்டு ஃபுல்லாக ஜன்னலெல்லாம் அடைச்சி சத்தம் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி, அப்போ என் ஃபேமிலி அங்கே தான் சர்ச் பார்சனேஜில் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் சர்ச்சை திறந்து வச்சுட்டேன். வாசலில் தூக்கிட்டு வராங்க. நைட்டு 1-1:30 தூக்கிட்டு வந்து அவனை உள்ள தூக்கிட்டு, இந்த ஐயா என்னங்க ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க. இல்லைங்க இங்கே தாங்க, இங்கே ஜாம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாங்கன்னு அந்த ஐயா சொல்லிட்டாரு. உள்ள தூக்கிட்டு வந்தாங்க. அவனை தூக்கும் போது ஆன்றான், நாக்கெல்லாம் கடிச்சுக்கிட்டான். நாக்கு வெட்டப்பட்டு ஊமையாயிடுவான், அந்த அளவுக்கு நாக்கு கடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த தம்பி. அப்புறம் சர்ச்சுக்கு உள்ள கொண்டு வந்து 1/2 மணி நேரம் ஆகலை, விடுதலை ஆயிட்டான். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள அவன் விடுதலை ஆக்கப்பட்டான். விடுதலை ஆக்கி அவனை பிளஸ் பண்ணி, தம்பி ஒழுங்கா சர்ச்சுக்கு வரணும், ஜெபிக்கணும், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹோல் ஃபேமிலிக்கு ஆண்டவருடைய ஆலோசனையை கொடுத்து திரும்ப போகும்போது எப்படி போனாரு தெரியுமா? அந்த தம்பி நடந்து போய் காரில் ஏறி உட்காந்துட்டு அவங்க தாத்தாவை கூப்பிட்டாரு. தாத்தா நீங்கள் வாங்க என் பக்கத்தில் உட்காருங்க. டேடி வாங்க உட்காருங்க, நம்ம போகலாமா, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேஷுவலாக பேசுகிறத பார்த்து அந்த டாக்ஸி டிரைவர் நடுங்கிட்டாரு. டாக்ஸி டிரைவர் நடுங்கிட்டு என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஒன்றும் பேசலை. வீட்டுக்கு போனாங்க. வீட்டில் இறங்கி எல்லாரும் மேலே போயிட்டாங்க. இந்த ஐயா அந்த டாக்ஸி டிரைவருக்கு காசு கொடுக்கும் போகும்போது அந்த டிரைவர் கேட்டாரா, என்னங்க நடக்குது, என்னங்க ஆச்சு, என்னங்க அப்படி தூக்கிட்டு வந்தீங்க, திமிருட்டு வந்தாரு, அவரை உங்களால் தூக்க முடியாமல் நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்க, முடிஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்தில் நார்மலாக நடந்து உங்களை என் பக்கத்தில் வந்து உட்காருங்க தாத்தான்னு சொல்கிறாரு. என்னங்க நடந்துச்சு? அதாங்க எங்கள் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் என்ன சொன்னாரா, உங்கள் ஏசாமி ரொம்ப பெரியவருங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நாம மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஏசாமி ரொம்ப பெரியவருங்கன்னு அந்த புறஜாதி மனுஷன் சொன்னாரா? ஆமேன்னு சொல்லுங்களேன். அவ்வளவாய் சிறைப்பட்டு போயிருந்த அந்த மனிதனை, அந்த வாலிப சகோதரனை தேவன் 2 முறை விடுதலையாக்கினார். ஏன் 2 முறைனா, அவர் திரும்ப பேக் அடிச்சாரு, சர்ச்சுக்கு வரல. பிசாசு என்ன பண்ணும் தெரியுமா? நீங்க ஒரு தடவை நீங்க விடுதலை ஆயிட்டீங்கன்னா, நீங்க ஆண்டவரை சரியா பிடிக்கல அப்படின்னு சொன்னா, நீ பரிசுத்தத்துல உன்னை காத்துக்கொள்ள நீ முயற்சி செய்யலனா, 1 போச்சுன்னா 7 வரும். பைபிள்ல இருக்குது. 1 போயிடும், வெளியே துரத்திடுவாரு ஆண்டவர், விடுதலை பண்ணிடுவாரு. ஆனா நீ கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, 1 வராது, 7 கூட்டிக்கிட்டு வரும். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவருடைய பிள்ளையா இருங்க. சிறைப்பட்டு போனவர்களை விடுதலை ஆக்குவார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வசனத்தை எனக்காக நீங்க வாசிக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். 1 பேதுரு 3:20 வாசிங்க. வெரி குட். அந்த வசனம் தான். இல்ல 19 வாசிங்க. அந்த இல்ல 18ல இருந்து வாசிங்களேன். 1 பேதுரு 3:18 ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. கிறிஸ்துவும், என்ன கவனிங்க தயவு செய்து அந்த வசனத்தை கவனிங்க. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய், ஆண்டவர் நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே ஒரு தரம் பாடுபட்டாரு. மாம்சத்துல கொலையுண்டப்பட்டாரு ஆண்டவர் இல்லையா? மாம்சத்துல என்ன பண்ணாரு? கொலையுண்டார். செத்து போனாரா? மாம்சத்துல செத்து போனாரு. ஆனால் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். ஆண்டவர் ஆவியில என்ன பண்ணாரு? உயிர்ப்பிக்கப்பட்டார், உயிரோட எழும்பினார். 19வது வசனம், இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காரியம். இதை பாருங்களேன். 19, அந்த ஆவியிலே. இப்ப இங்க கவனிங்க, இவர் ஆவியா எழும்பிட்டாரு. யாரு? ஆண்டவர் மாம்சத்துல செத்து போயிட்டாரு, ஆவியா உயிரோட எழும்பிட்டாரு. ஆமென் சொல்றீங்களா? இப்ப ஆவியா இருக்கிறார். இப்ப ஆவியா இருக்கிற ஆண்டவர் என்ன பண்றாரா? இங்க பாருங்க அந்த வசனம். அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்.
என்ன பண்ணாரு? சிறையிருப்புல இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கித்தாராம். மரித்த ஆண்டவர் மாம்சத்துல செத்து போயிட்டாரு, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். இப்ப ஆவியில இருக்கிறாரு. இப்ப ஆவியில இருக்கிற ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, காவல்ல சில ஆவிகள் இருக்கிறது, சிறையிருப்புல சில ஆவிகள் இருக்கிறது. இந்த ஆவிகளுக்கு போய் ஆண்டவர் என்ன பண்றாரா, ஆவியில பிரசங்கித்தாரா. அப்ப அந்த சிறையிருப்புக்குள்ள இருந்த ஆவி எது தெரியுமா? யார் அந்த ஆவிகள்? காவல்ல இருந்த ஆவிகள் எது? காவலில் இருந்த ஆவிகள்னா பாதாளத்துல. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமென். காவலில் பாதாளத்துல இருக்கிற ஆவிகள், சிறைப்பட்டு போய் இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்றாரு நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ரொம்ப மகிமையான விஷயங்க. இந்த வசனத்தை நான் வாசிட்டு நான் வீட்டில் உட்காந்து அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரே எவ்வளவு மகிமையான தெய்வம் பா நீ அப்படின்னு சொல்லி. காவலில இருக்கிற, நரகத்துல இருக்கிற அல்லது பாதாளத்துல சிறையிருப்புல இருக்கிற ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தாராம். இந்த ஆவிகள் யாரு அப்படின்னா, 20வது வசனத்தை வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே, நிறுத்தி வாசிங்க சிஸ்டர். பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். இந்த ஆவிகள் எது தெரியுமா? அன்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாம பாவத்துல, அசுத்தத்துல, அக்கிரமத்துல இருந்து தேவனே தண்டிச்சு ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணி அழிச்சு செத்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இப்ப அந்த ஆவிகள் எங்க இருக்குது? பாதாளத்துல இருக்குது. இந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்றாராம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க நம்முடைய ஆண்டவர். ஆமென். நோவா காலத்துல பூர்வத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாம மனுஷத்துல மாம்சத்துல இந்த பூமியில வாழும்போது பாவம் செய்து கர்த்தருடைய தண்டனைக்கு உட்பட்டு செத்து போயிட்டாங்க. அந்த ஆவிகள் இப்போது எங்க இருக்கிறது? சிறையிருப்புல இருக்கிறது. இந்த ஆவிகளுக்கு கூட என்ன ஆயிடக்கூடாது? நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மனுஷங்களா வாழும்போது தப்பு பண்ணிட்டாங்க. அன்னைக்கு மனுஷர்களா வாழும்போது தேவன் எனக்கு கீழ்ப்படியாம தான் போயிட்டாங்க. ஆனா இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். God is giving a second chance to those spirits. அந்த ஆவிகளுக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கிறாரு. நீ மனுஷனா வாழும்போது தப்பு பண்ணிட்ட, நீ மனுஷனா வாழும்போது பாவம் பண்ணிட்ட, நீ மனுஷனா இந்த பூமிக்குள்ள இருக்கும்போது நான் உன்னை தண்டிச்சேன், நான் உன்னை கொன்றேன், ஆனா உன்னை நான் அப்படியே விட விரும்பல. இப்ப நீ ஆவியா காவல்ல சிறையிருப்புல இருக்கிற, உன்னை நான் விட விரும்பலன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மாம்சத்துல செத்து ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு இப்ப அந்த காவல்ல இருக்கிற அந்த நோவாவின் நாட்களில் கீழ்ப்படியாமல் மரித்து போன அந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கிக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிறையிருப்பில் இருக்கிற ஆவிகள், ஆமென் சொல்லுங்களேன். அவைகள் என்ன ஆச்சு? வாசிங்க. அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரமே பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். போதும் சிஸ்டர். ஏங்க, எப்பவோ பூர்வ நாட்கள்ல தேவனுக்கு கீழ்ப்படியாம செத்து போய் காவல் சிறையிருப்புல பிசாசுனால நரகத்துக்கு தள்ளப்பட போகிற அந்த ஆவிகளுக்கு தேவன் அவ்வளவு இறங்குவார் என்று சொன்னால். ஆமென். அல்லேலூயா. இயேசு எத்தனையோ ஆண்டுகள் கழித்து பூமிக்கு வர்றாரு. நோவா இருந்த நாட்கள் எவ்வளவு பெரிய பழைய காலம். அன்னைக்கு ஜனங்களை கத்தரை அழிச்சாரு. அப்போ அதுங்கெல்லாம் கட்டாயம் நரகத்துக்கு போக வேண்டிய ஆவிகள் அது. ஆமாவா? ஆமா தானே? மாம்சத்தில் இருக்கும்போது நீ கீழ்ப்படியில செத்து போயிட்ட, உன்னை அழிச்சிட்டாரு, உன்னை முடிச்சிட்டாரு, விட்டுற வேண்டி தானே. ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இப்ப ஆவி ஆன உடனே போறாரு நேரா காவலுக்கு. காவல்ல இருக்கிற அந்த ஆவிகளுக்கு போய், உனக்கு இன்னொரு வாய்ப்பை தரேன், நான் I'm giving you a second chance, இன்னொரு வாய்ப்பை தரேன், இப்ப மாறிடு, இப்ப என் பேச்ச கேளு,
நான் பிரசங்கிக்கிறத கேளு. இப்போ ஒரு மனமாற்றத்துக்குள்ள விட்டுக்கிடு. நான் சொல்றேன், எப்போ ஆண்டவர் அந்த காவல் இருக்கிற அந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார, நான் நிச்சயமா சொல்றேன், அந்த ஆவிகளை கர்த்தர் மன்னித்து திரும்ப அவைகளை விடுதலையாக்கி தம்முடைய சொந்த இடத்திற்கு அவைகளை அழைத்து கொண்டு போக அவைகள் ஆயத்தப்பட்டு விட்டது. கர்த்தர் அதை செய்து விட்டார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைப்பட்டு போன அந்த ஆவிகளை கர்த்தர் தமக்கு சிறையாக்க விரும்பினார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. இந்த செய்தியை நீங்க எந்த அளவுக்கு உள்ள வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இதை தியானிக்கிற எனக்கு கர்த்தர் பேசியிருக்கிறாரு. நான் இதை உள்ள வாங்கிட்ட ஆவியில உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறேன். உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. பல முறை ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. ஓகே, நான் செத்து போய் ஆவியில இருக்கும்போது எனக்கு திரும்ப ஆண்டவர் பிரசங்கிப்பாரு. இந்த கதெல்லாம் என்ன கட்டிட்டு உட்காந்து ஏமாந்துட்டு இருக்காத. கொடுக்குற வாய்ப்பு அவங்களுக்கு அப்படி செஞ்சாரு, உனக்கு அப்படி செய்வாரான்னு தெரியாது. திரும்பவும் நியாயாதிபதியா நீதி உள்ள அரசு ஆண்டவர் வரப்போகிறாரு. அவர் அப்படி வருகிறதுக்கு முன்னாடி ஒரு ரகசிய வருகை இருக்கிறது. ரகசிய வருகையில நீ எடுத்துக்கொள்ளப்பட போனா, இன்னைக்கு நீ எதுல சிறைப்பட்டு இருக்கிறியோ, எந்த காரியத்துல நீ மாட்டிக்கொண்டு நான் விடுதலையாக முடியாம இருக்கிறேன்னு நினைக்கிறியோ, அந்த சிறைப்பட்ட காரியத்திலிருந்து உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்களை விட்டு கொடுத்து சினிமா பாடல்கள், சினிமா காரியங்கள், அசுத்தங்கள், வேசித்தனங்கள், இச்சைகள், உலக ஆசைகள், மாய்மாலங்கள், பொய்கள், களவுகள், திருட்டு, குறை சொல்லுதல், தூற்றுதல், கீழ்ப்படியாமை, தேவனை தேடாத காரியம், வேதத்தை வாசிக்காத காரியம், உபவாசம் இல்லாம காரியம், ஆலயத்துக்கு அஜாக்கிரதையா இருக்கிற காரியம், அசட்டை பண்ற காரியம், இதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றாம இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். நீ இதில் சிறைப்பட்டு போயிருக்க, அதனால தான் அந்த சிறையிருப்பு சேர்த்து வந்திருக்கிறது. இந்த சிறையிருப்புல இருந்து நீ உன்னை விடுதலையாக தேவனுக்கு உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் அந்த சிறையிருப்பை உனக்கு மாற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எழும்பு நிற்பமா, கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்பமா. உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி தம்முடைய வரங்களை கொடுக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, வரங்களை கொடுத்து சாத்தானை ஜெயித்து உன்னை ஆசீர்வதித்து நீ தேவனுக்காக பிரயோஜனமாய் பயன்பட போகிற ஒரு பாத்திரமா கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவரே, நான் உமக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா எழுந்து நின்று கண்களை மூடி வாயை திறந்து, ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமான பிள்ளையா இருக்க விரும்புகிறேன், உமக்கு ஏற்ற பாத்திரமா நான் இருக்க விரும்புகிறேன். ஆண்டு கண்ணை மூடி, யாரை கண்ணை திறக்க வேண்டாம், ஒப்பு கொடுங்க. சிஸ்டர், பிரதர், தம்பி, இது உனக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. நீ சிறைப்பட்டு போயிருக்கிறல, உனக்கு தேவையில்லாத காரியங்கள்லாம் இருக்குதுல்ல, இந்த சிறையிருப்புல இருந்து நான் வெளியே வரணும் ஆண்டவரே, இந்த சிறையிருப்புல இருந்து நான் மீட்டெடுக்கப்படணும் ஆண்டவரே, இந்த சிறையிருப்புல இருந்து நான் உமக்கு சொந்தமாக மாற கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நல்லா தான் செய்தியை கேட்கிற ஆண்டவரே, நல்லா தான் சத்தியத்தை கேட்கிற ஆண்டவரே, நல்லா தான் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே, ஆனால் திரும்ப நான் பழைய காரியங்களுக்கு என்னை விட்டு கொடுத்துட்றேன்ப்பா. நான் ஒரு சிறையிருப்புல இருக்கிற ஆண்டவரே, இந்த சிறையிருப்புல இருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் சிறையிருப்புல இருந்து வெளியே வர விரும்புகிறேன் ஆண்டவரே. சாத்தானுடைய அதிகாரங்கள் என்னிடத்துல இருந்து காணப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லா அதிகாரங்களும் துரைத்தனங்களும் அல்லேலூயா என்னை விட்டு விலகட்டும், என்னை விட்டு விலகட்டும்னு வாயை திறந்து நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பிசாசு உங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். கர்த்தாவே, என்ன அந்த காரியத்திலிருந்து விடுதலை பண்ணுங்க, என் குடும்பத்தை அந்த காரியத்திலிருந்து விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை, என் குடும்பம் எழும்ப முடியாதபடிக்கு எங்களை சப்ரஸ் பண்ணி எங்களை ஆண்டவரே அப்படியே குட்டி 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 எங்களை விழச் செய்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உடைச்சு ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின ரத்தத்தின் வல்லமை எனக்குள்ள இறங்கி, இப்படி அபிஷேகத்தின் வல்லமை எனக்குள்ள இறங்கி, சிறை பிடிக்கப்பட்ட நான் சிறையாக்கப்படுகிறதற்கு ஏதுவாக ஆண்டவரே உமக்கு சொந்தமாய் மாறத்தக்கதாக கர்த்தர் என்னை மாற்றுவீராக. இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, இந்த காரியத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. சிறைப்பட்ட நான் ஆண்டவரே இப்படியே பாவத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் நான் சிறைப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே. இப்படிப்பட்ட மோசமான பாவ உலகத்தில் நான் சிறைப்பட்டு வாழக்கூடாது ஆண்டவரே. விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா, விடுதலையாக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா என் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுக ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வரங்களை பெற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற ஊழியத்தை செய்யக்கூடிய பாத்திரமா கர்த்தர் என்னை மாற்றுவீராக. நான் உமக்காக உழைக்கணும் ஆண்டவரே, உமக்காக நான் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. எனக்குள்ள வரங்கள் காணப்படலாம் ஆண்டவரே.
எனக்குள்ள அந்த பரிசுத்த காலப்படல ஆண்டவரே, எனக்குள்ள அந்த அபிஷேகம் ஊற்றப்படணும்னு சொல்லி வாயை திறந்து நல்லா கேளுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சிறை இருப்ப உங்களுக்கு மாற்றி அவருக்கு சொந்தமான பிள்ளையா கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை மாற்ற விரும்புகிறாரு. தேவன் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைக்க விரும்புகிறாரு. தேவனுடைய வல்லமையுள்ள கரம். ஹalleluya. கர்த்தர் கிதியோனே, நீ எழும்பு, உன்னை பராக்கிரமசாலியா அழைத்திருக்கிற நீ ஹalleluya மீதியானவர்களை முறியடித்து கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறாரு. பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள அந்த விடுதலையை, பெற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வாதத்தை. தேவனே, நான் விடுதலையாக்கப்படணும்பா, என் சிறை இருப்பு மாறணும் ஆண்டவரே. நான் சிறையாக்கப்பட்டவன் தான், நான் சிறையாக்கப்பட்டவன். ஆனா இனி சாத்தானுக்கு சிறைப்பட்டவன் அல்ல ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு சிறைப்பட்டவன் அல்ல. நான் உமக்கு சிறைப்பட்டவனா கர்த்தர் என்னை மாற்றுங்க. நான் உமக்கு சிறைப்பட்டவனா, உமக்கு சொந்தமான பிள்ளையா கர்த்தர் என்னை மாற்றுங்க. மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya. ரிகா லபஹந்தல ரக்க ஷதரபலபரபா. ஹalleluya. விடுதலை வேணும் ஆண்டவரே. குடும்பம் மாறணும்ல, சூழ்நிலை மாறணும்ல. தங்கச்சி, அம்மா, உங்க சூழ்நிலை மாறணும்ல. சிஸ்டர், தம்பி, உன் வாழ்க்கை மாறணும்ல. இப்படியே எத்தனை நாட்கள் நீ வாழ்ந்துட போற? எத்தனை நாட்கள் உன்னை பலம் இருக்கிற வரைக்கும் நீ ஓட முடியும்பா. அதுக்கப்புறம் ஹalleluya ஆண்டவர்கிட்ட கேளு, என் மாத்துங்க ஆண்டவரே, என் சூழ்நிலையை மாத்துங்க ஆண்டவரே. என் சிறைப்பட்டு போன வாழ்க்கை மாறட்டும், என் சிறைப்பட்டு போன வாழ்க்கை மாறட்டும், என் சிறைப்பட்ட வாழ்க்கை மாறட்டும். நான் உமக்கு சொந்தமாக, உமக்கு பிரியமான பாத்திரமாக, எனக்குள்ள காணப்படுகிற எல்லா பாவ அசுத்தங்களும் இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால கழுவப்படுவதாக. திரும்ப திரும்ப நான் பழைய பாவங்களுக்கு என்ன விட்டு கொடுக்காதபடி, பழைய சுபாவங்களுக்கு என்ன விட்டு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய விரலின் அபிஷேகம் ஆண்டவரே சோத்திரம் என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே, என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே, என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கட்ட அவிழ்ப்பீராக, எனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கட்ட அவிழ்ப்பீராக. பாதாளத்தை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர், நோவாவினுடைய காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன தம்முடைய ஜனங்களை கர்த்தர் ஆண்டவர் கொன்று அவர்களை சிறையாக்கினாரே. ஆனா அந்த சிறைப்பட்ட ஆவிகளை ஆண்டவர் திரும்ப ஆவிக்குள்ளாக்கப்பட்டு அவைகளுக்கு போய் காவலில் வைக்கப்பட்டு அந்த சிறையிருப்பில் இருக்கிற அந்த ஆவிகளுக்கு தேவன் பிரசங்கித்து அவைகளை விடுதலையாக்கும்படியாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீ சிறைப்பட்டு போயிருக்கிறேன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறாரு. ஆண்டவர் உன் தலையை உயர்த்த விரும்புகிறாரு. ஆண்டவர் உன் குடும்ப சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறாரு. உன்னுடைய பொருளாதாரத்தின் காரியங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரு. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. வானம் திறக்கப்படட்டும். ஒரு பரலோக அக்கிலி, ஒரு பரலோக அக்கிலி, ஒரு பரலோக அக்கிலி. ஒரு விடுதலையை கர்த்தர் கட்ட அவிழ்க்கிறாரு, ஒரு விடுதலையை கர்த்தர் கட்ட அவிழ்க்கிறாரு, ஒரு விடுதலையை கர்த்தர் கட்ட அவிழ்க்கிறாரு. குடும்ப சூழ்நிலை மாறும். விசுவாசித்து நல்ல ஆவியில பெற்றுக்கொள்ளு, பெற்றுக்கொள்ளு, பெற்றுக்கொள்ளு. ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளு. அக்கிலி இறங்கட்டும், அக்கிலி இறங்கட்டும். பெற்றுக்கொள்ளு. வாஞ்சையோடு கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க. விடுதலை, விடுதலை, விடுதலை. எல்லா சத்துருவின் ஆதிக்கங்களும், எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் எப்போது 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 விடுவிக்கப்படுவதாக, விடுவிக்கப்படுவதாக, விடுவிக்கப்படுவதாக. விடுதலையை பெற்றுக்கொள்ளு, விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளு. ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை எப்போது உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள, உன்னுடைய வீட்டுக்குள்ள, உன்னுடைய குடும்பத்துக்குள்ள ஓ மேல ஒரு அபிஷேகம், ஓ மேல இலக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். கையை தட்டி கண்ணை மூடி, கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. என் குடும்பத்துக்குள்ள ஒரு விடுதலை, என் குடும்பத்துக்குள்ள ஒரு விடுதலை, எனக்குள்ள ஒரு விடுதலை. பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை. எஸ், பெற்றுக்கொள்ளு, பெற்றுக்கொள்ளு, பெற்றுக்கொள்ளு. கட்டுகள் உடையுது, கட்டுகள் உடையுது. போராட்டத்தின் கிரியைகள் விலகுது. சாத்தானுடைய கரம் எடுக்கப்படுவதாக. எடுக்க இயேசுவின் நாமத்தில். ரபா ரக்கா ரபா லகா ரபா ஷீரானா தரல ரகா லபா ரபா லபா லதோரோ லபா லகா ரபா லபா ரபா லபா. சிறையிருப்ப கர்த்தர் மாற்றுகிறாரு. சிஸ்டர், சிறையிருப்ப கர்த்தர் மாற்றுகிறாரு. விட்டு கொடுங்க. இல்ல விட்டு கொடுக்காம இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு விடுதலை. இன்னைக்கு ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ். வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவதாக. வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவதாக. உன் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானே இயேசுவின் நாமத்தில் எடுக்கைய
எப்போது ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும். ஓ, ஆவிக்குள்ள ஆக்க கூடாதபடிக்கு மந்த கிரியைகளை உனக்குள்ள கொண்டு வந்து எழும்ப விடாதபடிக்கு தடுத்து கொண்டு இருக்கிற சத்துருவின் போராட்டங்கள் எப்போது விலகுது, எப்போது விலகுது. நீ கட்டப்பட்டுட்ட, ஒரு காலத்துல நீ எழும்பி பிரகாசிச்ச, கற்பலையில் மேல கட்டப்பட்ட வீடா இருந்த, ஓ நீ கலகர தீபமா கர்த்தர் உன்னை வைக்க விரும்புறாரு. எழும்பு பிறகு சியோலே எழும்பு. ஒளி வந்துச்சு, ஒளி வந்துச்சு, ஒளி வந்துச்சு, ஒளி வந்துச்சு. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. எழும்பு. நீ முடக்கப்படுவதற்கு தேவனுக்கு திட்டம் அல்ல, நீ அமைதியா இருப்பது தேவனுக்கு சுத்தம் அல்ல. எழும்பு, எழும்பு. இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை. பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கம்மா. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷை வரம் பெற்றவங்க நல்ல ஆவியில நிரம்பி ரக்கா டபா ரபா லபா ரபா லபா ரபா. சிறைப்பட்டு போல உன் வாழ்க்கை மாறணுமா? சிறைப்பட்டு போல நீ இப்படியே இருக்கும்போது அவருக்கு சுத்தம் அல்ல, நீ இப்படியே இருப்பது அவருக்கு சுத்தம் அல்ல. விடுதலை, 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 விடுதலை. ரகல ரதர லக ரப லப சாதல ரோக்கன மக்கா ஷிப லப. எல்லா கிரியைகளும் வெளியேறுது, எல்லா கிரியைகளும் வெளியேறுது. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பொல்லாத வல்லமைகள் வெளியேறுது. உனக்குள்ள காணப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா சத்துருவின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கு பிரசங்கித்த ஆண்டவர் இலக்கு ஓ பக்கத்தில் வந்து நிற்கிறாரு, ஓ பக்கத்தில் வந்து நிற்கிறாரு, ஓ பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அவருடைய கரம் அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை. பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை. ரக்கா விடுதலை, விடுதலை, விடுதலை. கையை தட்டுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணு தம்பி, வாயை திறந்து ஜெபம் பண்ணு. இதை அசட்ட பண்ணாத. உனக்கு எப்படி அந்த ஆவிகளுக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தாரோ, உனக்கு God is giving you a second chance தம்பி. கர்த்தர் உனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறாரு. நீ ஆதியில இருந்த அந்த அபிஷேகத்தை, அந்த அன்பை, கிறிஸ்துவினோட கூட இருந்த அந்த உறவை நீ விட்டுட்ட, நீ விட்டுட்ட, நீ விட்டுட்ட. இன்னைக்கு பெற்றுக்கொள்ளு, திரும்ப பெற்றுக்கொள்ளு, திரும்ப பெற்றுக்கொள்ளு, திரும்ப பெற்றுக்கொள்ளு, திரும்ப பெற்றுக்கொள்ளுமா, திரும்ப பெற்றுக்கொள்ளு தம்பி. கையை தட்டி பெற்றுக்கொள்ளு. வாயை திறந்து ஜெபம் பண்ணு, வாயை திறந்து ஜெபம் பண்ணு, வாயை திறந்து ஜெபம் பண்ணு. ரக்க தப ரக தப ரக சிரபர பலபரமா ஷேகே தேரல ரக்கல பரபலப லோதரன ரதிலி பெரியாக்கரபோ எல்கன ஹண்டுரா லிகடர அலகர பரபலபரபா. விடுதலை, 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 விடுதலை. அல்லே தே ரேகா. போதும், என்னுடைய போராட்டத்தின் வாழ்க்கை போதும், என்னுடைய கஷ்டத்தின் வாழ்க்கை போதும், என்னுடைய பிரச்சனையின் வாழ்க்கை போதும். எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை. இன்னைக்கு நான் விடுதலையாக்கப்பட்ட பிள்ளையா, நான் சைனாக நான் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் என் மேல ஒரு அபிஷேகத்தை வைப்பீராக, வைப்பீராக. தொடுங்க, உடைய பிள்ளைங்க மேல ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும், ஒரு அபிஷேக தைலம் விட்டுப்படும். நல்ல பலமா கையை தட்டி இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலையை சுதந்திரிங்க, விடுதலையை சுதந்திரிங்க. சிறைப்பட்ட போல வாழ்க்கை மாறுகிறது, மாறுகிறது, மாறுகிறது. விசுவாசத்தை கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விசுவாசத்தை கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் விடுவிக்கப்பட்டேன், நான் விடுவிக்கப்பட்டேன். என் சூழலை மாறுச்சு, எனக்கு அற்புதத்தை நான் சொந்தமாக்கி கொள்றேன். ஓ ரபா லக தலப ரக தப ரப லப ரபா. அக்கினி, 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 அக்கினி. ரகல பரக ஷிரமன மரபத ரபல பரபா ஷேகேட்ட நராத ல ரோக்கோ நோ மாதிரி அக்க லம நம எல் தே ரே லே தே ரலவா. எரியுது, எரியுது, கொழுந்து விட்டு, கொழுந்து விட்டு எரியுது, கொழுந்து விட்டு எரியுது. தம்பி நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணு. உன் மேல தம்முடைய அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறாரு. எழும்புது, 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 எழும்புது. பெற்றுக்கொள்ளு. ராதா ரலகத ரலகட ரகட ரிகல ரகத ரபல பர பல ப எஸ்எல் பா சக்க தோ தோ நோ மோ தோரோ. புது பாஷைகளை கர்த்தர் வைப்பாராக. ஒரு விடுதலை. ஓ உன்னை மனமடி வாக்குகிற, உன்னை வியாதிக்கு உட்படுத்துகிற, உன்னை கஷ்டத்துக்குள்ள வைக்கிற, உன்னை பாதாளத்துக்குரியவனா இல்ல, கர்த்தர் பரலோகத்துக்குரிய சந்ததியா கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறாரு. பரலோகத்துக்குரிய பிள்ளையா உன்னை மாற்ற விரும்புகிறாரு. அவர் அக்கினி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையா வைக்கிற. திரும்ப சாத்தான் உன்னை தொடுவது இல்ல, பிசாசு தொடுவது இல்ல, மாந்திரிகம் தொடுவது இல்ல, கட்டுகள் உன்னை தொடுவது இல்ல, இருள் உன்னை தொடுவது இல்ல. ஓ ஹalleluya. அந்தகார வல்லமைகள் உன்னை தொடுவது இல்ல. உன் வீட்டுக்குள்ள அபிஷேகம், உன் வீட்டுக்குள்ள தேவ மகிமை, உன் வீட்டுக்குள்ள தேவனுடைய வல்லமை. ரேகன ரக்கல ரிக்கல பதரபல பரப ஷண்டரல ரக்கந்து ரிக்கல பரபோ ரினமதல பரபலப. பெற்றுக்கொள்ளுங்க அந்த அபிஷேகத்தை. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் விடுவிக்கப்பட்டுட்ட ஆண்டவர், சிறைப்பட்டவனை சிறையாக்கி மனுஷர்களுக்கு தம்முடைய வரங்களை கொடுத்திருக்கிறார். உமக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா நான் வாழ விரும்புறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்?
நான் ஏசப்பாக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா நான் இருக்க விரும்புகிறேன். வாழ போகிறது கொஞ்ச நாட்கள் தம்பி, தங்கச்சி, வாழ போகிறது கொஞ்ச நாட்கள். நீ ஏசப்பாக்காக வாழ விரும்புறியா? என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என்னை அனலாக்குங்க. எனக்குள்ள உம்முடைய வரங்கள் செயல்படட்டும் ஆண்டவர். எனக்குள்ள உம்முடைய வரங்கள் செயல்படட்டும் ஆண்டவர். எனக்குள்ள உம்முடைய வரங்கள் செயல்படட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, என் மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று எங்களுக்கு ஜெய கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து ஜெயக்கொடி ஏற்றுகிறதற்காக நன்றி அப்பா. எங்கள் மேலே உம்முடைய வல்லமை இறங்கினதற்காக நன்றி. இந்த கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் உமக்கு சொந்தமாய் விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா, அற்புதங்களை அதிசயங்களை பார்க்கக்கூடிய பிள்ளைகளா இங்கிருந்து கடந்து போவார்களாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். விடுதலையாக்கப்பட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா.